சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1157 நாம் பார்ப்பதற்கு முன்பதாக, கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தின தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கடந்த ஆண்டிலே எத்தனையோ வெள்ளங்கள், புயல்கள், வியாதிகள், கண்ணீரான காரியங்கள், வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்களை நாம் கண்டோம், கடந்து வந்தோம். இந்த 2024 புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். வேத புத்தகத்திலே இந்த வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல, எல்லா வசனங்களுமே வாக்குத்தத்தங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத புத்தகத்திலே அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. வேத புத்தகம் முழுவதையும் நாம் கற்றுக்கொள்வோமானால் நம் வாழ்க்கையின் தேவைகளுக்கேற்ப வசனங்கள் நமக்கு உதவி செய்யும். இருந்தாலும் 2024 நம்முடைய சபை பிள்ளைகளை கர்த்தர் வசனத்தின்படி நடத்தும்படியாக யோவான் 16 அதிகாரம் 24 வசனத்தை வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் ஜனங்களுக்கு சொல்லுகிற காரியம், இதுவரைக்கும் என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இயேசுவினிடத்திலே கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்த வசனத்திலே 3 காரியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். முதல் காரியம், இயேசுவின் நாமத்தை அந்த காலகட்டத்திலே பயன்படுத்தாமல் வாழ்ந்தவர்கள், பயன்படுத்திக் கொள்ளாமல் வாழ்ந்தவர்கள் இருந்தார்கள். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், இதுவரை நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. இயேசு என்ற நாமத்தை பயன்படுத்தவில்லை ஆண்டவர் சொன்னார். 2வது காரியம், இயேசுவிடம் கேளுங்கள், என்னிடத்திலே கேளுங்கள் என்று சொன்னார். யார் யாரிடத்திலேயோ கேட்டு தோல்வி அடைந்திருக்கிறோம், யார் யாருடைய வாழ்க்கையையோ பார்த்து தோல்வி அடைந்திருக்கிறோம். எந்த மனிதர்களோ நம்மை நடத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த கால சூழ்நிலைகளிலே நாம் அந்த மனிதர்களின் பின்னே போனதினாலே தோல்வி அடைந்திருக்கிறோம். வாழ்க்கையிலே மனிதர்களிடத்திலே கேட்டு 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 நாம் சோர்ந்து போய் தோல்விகளை சந்தித்திருக்கிறோம். எனக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இயேசுவாகிய என்னிடத்திலே கேளுங்கள். 3வது காரியம், அப்படி நீங்கள் கேட்கிற பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். மீண்டும் சொல்லுகிறேன், இயேசுவினிடத்திலே கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். முதல் காரியம், கர்த்தருடைய நாமத்தை அன்றைக்கு வாழ்ந்த ஜனங்கள் சரியாக பயன்படுத்தி கேட்கவில்லை. இயேசு என்ற பெயரை உச்சரித்தாலே அநேக வியாதிகள் மாறும், அநேக வேதனைகள் நீங்கும், அநேக அசுத்த ஆவிகள் இயேசு என்ற நாமத்திற்கு அலறி அடித்து ஓடிவிடும். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13 அதிகாரம்
17, 18 வசனங்களை வாசிப்போமானால், மனோவா ஆண்டவரிடத்திலே, தன்னிடத்தில் வந்த தேவ தூதனிடத்திலே கேட்கிறான், உம்முடைய நாமம் என்ன என்று சொல்லி. அதற்கு பதில் வருகிறது, என்னுடைய நாமம் அதிசயம். அவருடைய நாமமே அதிசயம். ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தப்படுகிற பொழுது 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே அவர் அதிசயமானவர். இயேசு கிறிஸ்து ஒரு அற்புத தேவன். அல்லேலூயா, glory. சங்கீதக்காரன் சங்கீதம் 8:1 சொல்லுகிறான், அவருடைய நாமம் பூமி எங்கும் மேன்மை உள்ளது. இந்த உலகத்தை உண்டாக்கின ஆண்டவருடைய நாமம் மேன்மையுள்ள நாமம். சங்கீதம் 148:13 வாசிப்போமானால், அவருடைய நாமம் மாத்திரம்தான் உயர்ந்தது. சில நாமங்களை சிலர் பயன்படுத்தலாம், சொல்லி வரலாம். ஆனால் யாருடைய நாமம் உயர்ந்தது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருடைய நாமம் மாத்திரம்தான் உயர்ந்தது. யோவான் 14:14 நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன். செய்து தருகிற ஆண்டவர். அவருடைய நாமத்தை பயன்படுத்தி கேட்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு செய்து கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டவர்களை தம்முடைய பிள்ளைகளாக அவர் மாற்றியிருக்கிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்போமானால், விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அவன் உள்ளமே ஒரு பொங்கி வருகிற நதியாக, ஜீவ தண்ணீர் உள்ள நதி. யோவான் 6ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், யோவான் 6:47 என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆண்டவரிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவன் உள்ளத்திலே ஜீவ நதிகள் ஓடும், ஜீவ தண்ணீர் ஓடும். நித்திய ஜீவனையும் அவருக்கு தருகிறார். அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், அங்கே நீதிமொழிகள் 18:10 கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருடைய நாமம் ஸ்ட்ராங் டவர். வெளியிலே ஆபத்துக்கள் வருமானால் கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துகிற பொழுது பாதுகாப்பை ஆண்டவர் கட்டளையிடுவார். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாயிருக்கிறது. நீதிமானாய் நாம் வாழுகிற பொழுது அதற்குள் ஓடி சுகமாயிருக்க முடியும். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போமானால், ஆண்டவர் சொன்ன காரியம், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். ஒரு தேசம் நலமாக வாழ வேண்டுமானால்,
ஒரு தேசத்திலே சேமம் இருக்க வேண்டுமானால், ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக இருக்க வேண்டுமானால், அவருடைய நாமத்தை பயன்படுத்தி அவருடைய பிள்ளைகள் தாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவருடைய முகத்தை தேட வேண்டும். பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். பாவத்தை கைவிட வேண்டும். பரலோகத்தில் இருக்கிற தேவன் தேசத்திற்கே நல்லதை செய்வார். ஒரு தேசம் நல்லதை பெற்றுக்கொள்வது ஆண்டவருடைய பிள்ளைகளின் கையிலே இருக்கிறது. ஒரு குடும்பம் நல்லதை பெற்றுக்கொள்வது அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லார் கரங்களிலும் இருக்கிறது, இருதயங்களில் இருக்கிறது. நீதிமானாய் இருக்க வேண்டும், விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா, glory. கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துகிற எந்த இடத்திலும் அற்புதம் நடக்கும். கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அதே நேரம் பரிசுத்த ஜீவியம் ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா, glory to Lord. இரண்டாவது காரியம், இயேசுவிடத்திலே கேளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் என்று சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனங்களை வாசிப்போமானால், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். 8வது வசனம் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இயேசுவினுடைய நாமத்தை பயன்படுத்தி, இயேசுவே எனக்கு விடுதலை தாரும், இயேசுவே இந்த வியாதியிலிருந்து விடுதலை தாரும், இயேசுவே என் பாவத்தை மன்னியும், இயேசுவே என் கடன்களை மாற்றும், இயேசுவே என் தொழிலை என் வியாபாரத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லி பாதிக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்களோ, இயேசுவினிடத்தில் கேட்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் இருந்து பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்று ஆண்டவரே சொல்லுகிறார். அல்லேலூயா, glory, glory to Lord. யோபுவினுடைய புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போமானால், எலிகு யோபுவிடத்திலே சில காரியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். அதிலே ஒன்று, யோபு 37:5 நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாது. இந்த 2024 ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும். அது எப்படி இருக்கும் என்று வேத பகுதி சொல்லுகிறது. நீங்கள் கிரகித்து கூட பார்க்க முடியாது, நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அவர் செய்கிறவர், சொன்னதை செய்கிறவர். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போமானால், நீதிமொழிகள் 10:24, ஸ்தோத்திரம். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து சேரும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமானாய் மாறி ஆண்டவரிடத்திலே நாம் கேட்போமானால், ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை செய்து தாரும், இந்த காரியத்திலே நான் குழம்பி இருக்கிறேன், இந்த காரியம் எனக்கு வேதனை உண்டாக்குகிறதா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் கேட்போமானால், ஆண்டவர் தருகிறவராய் இருக்கிறார். நன்றாக கவனிங்கள். நாம் நீதிமானாய் மாறி ஆண்டவரிடத்திலே கேட்கிற காரியங்களை நமக்காக மாத்திரமல்ல, நாம் யாருக்காகவெல்லாம் கேட்கிறோமோ அந்த காரியங்களை தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, glory to Lord.
மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை வாசிப்போமானால், மார்க்கு 10:51 இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். எரிகோவுக்கு வந்தார்கள் இயேசுவும் அவருடைய சீடர்களும். அதன் பின்பு எரிகோவை விட்டு புறப்படுகிற பொழுது வழி அருகே திமோயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒருவன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் சொன்னான், இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்திலே, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். இயேசுவோடு வந்தவர்கள் அவனை பேசாதிருக்கும்படி அதட்டினார்கள். யோவான் மார்க்கு 10:49 சொல்லுகிறது, இயேசு நின்று, அவனுடைய ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, 2 கண்ணும் தெரியாத பர்த்திமேயு இயேசுவை அசையாமல் நிறுத்திவிட்டான். அவன் கூப்பிட்டதை பார்த்து இயேசு அசையாமல் நின்றார். அல்லேலூயா. பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். ஆனால் அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இதை கேட்ட இயேசு அசையாமல் நின்றார். அவனை அழைத்து வர சொன்னார். தம்மிடத்திலே அவன் வந்தவுடனே ஆண்டவர் கேட்டது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? என்னிடத்திலே கேள் என்று சொன்னார். என்னிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறாய்? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, 2024 ஆண்டிலே இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? ஒருவேளை நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், அல்லது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்தில் வராதவர்களுக்கு கூட ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீ என்ன எதிர்பார்க்கிறாய் என்னிடத்திலிருந்து? அதற்கு பர்த்திமேயு என்ற அந்த கண் தெரியாத சகோதரன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்று கேட்கிறான். அவன் கேட்ட அந்த வார்த்தையின் பிரகாரம் அவனுக்கு பார்வையை கொடுத்தார் ஆண்டவர். இன்றைக்கும் வழி தெரியாமல் கண்கள் இருள் சூழ்ந்த சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உங்கள் விருப்பத்தை சொல்லுங்கள், உங்கள் தேவைகளை அவரிடத்திலே சொல்லுங்கள். அவர் நிறைவேற்றி கொடுக்க வல்லவராயிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். பெதஸ்தா என்ற குளத்தின் அருகே படுத்திருந்த 38 வருஷம் வியாதி கொண்ட அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன், கிட்டத்தட்ட 38 வருட வியாதியஸ்தன் என்று அவனை அறிந்து அவனை நோக்கி, சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று ஆண்டவர் கேட்டார். உன்னுடைய விருப்பம் என்ன? என்னிடத்திலே கேள் என்று சொன்னார். உன்னுடைய விருப்பம் என்ன மகனே? என்னிடத்திலே கேள். அவன் சொன்னான், அல்லேலூயா, இதுவரை என்னை இந்த பெதஸ்தா குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை, எவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. இயேசு அவனை பார்த்து சொன்னார், எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அவன் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தின பொழுது ஆண்டவர் சொன்னார், 38 வருட வியாதி உன்னை விட்டு இன்றோடு நீங்குகிறது, உன் படுக்கையை இங்கே போட வேண்டாம், எடுத்துக்கொண்டு நடந்து செல் என்றார். அங்கே படுத்திருந்த வியாதியஸ்தர்களுக்கெல்லாம் இது ஒரு ஆச்சரியமான காரியம். ஆண்டவர் கேட்கிறார், சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன்னுடைய விருப்பம்தான் என்ன என்று கேட்கிறார்.
இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய விருப்பத்தை ஆண்டவரிடத்துல தெரிவியுங்கள். கடைசியாக மூன்றாவது காரியம், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொன்னார். பிலிப்பியர் 3:1 சந்தோஷமாயிருக்க மகிழ்ச்சியாயிருக்க நினைவுபடுத்தினார். அதை மீண்டும் வலியுறுத்தி சொன்னார். சங்கீதங்களின் புஸ்தகம் 16:11 வாசிப்போமானால், ஆண்டவருடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம், பரிபூரண சந்தோஷம், உடைய வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. பரிபூரண ஆனந்தம் ஆண்டவரிடத்திலே இருக்கிறது. அந்த ஆனந்தத்தை, அந்த சந்தோஷத்தை 2024 ஆண்டவர் உங்களுக்கு தருவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10:10 நாம் வாசிப்போமானால், இயேசு கிறிஸ்து மானிடராக இந்த உலகத்திலே வந்ததனுடைய பிரதானமான நோக்கம் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தது, பிறந்தது எதற்காக? இந்த வசனம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேறொன்றுக்கும் அவன் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய நோக்கங்களில் பிரதானமானது, எந்த ஒரு ஜீவனும் கெட்டு போய்விடக்கூடாது, எந்த ஒரு ஆத்துமாவும் அழிந்து போய்விடக்கூடாது, எந்த ஒரு பாவியும் தன் பாவத்தினாலே அழிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக ஜீவன் கொடுக்க ஆண்டவர் வந்தார். ஹல்லேலூயா, க்ளோரி. உபாகமத்தின் புஸ்தகம் 28 1-11 வாசிப்பீர்களானால், ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு பரிபூர்ண நன்மை உண்டு. உபாகமம் 30:8-9 அப்படித்தான் சொல்லுகிறது. பரிபூரணத்தை கட்டளையிடுகிற தேவன். நாம் என்ன செய்ய வேண்டும்? 2 நாளாகமம் 31:5 பரிபூரணமாய் கொடுக்க வேண்டும். நம்முடைய வரவிலே, நம்முடைய குடும்பத்தின் வரவிலே ஆண்டவருக்கு பரிபூரணமாய் கொடுக்க வேண்டும். மத்தேயு 13:12 வாசிப்போமானால், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அதற்கு முன்பதாக கிட்டத்தட்ட சில உவமைகளை சொன்னார். சில விதைகள் வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதைகள் அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களிலே விழுந்தது. மண் ஆழமாயிராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போது தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. எனவேதான் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 3:17 அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றிருங்கள், அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யார் தேவனுடைய அன்பிலே ஆழமாக வேரூன்றி நிற்கிறார்களோ அவர்கள் உயரமாக வளர்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கை உயரமாக வளர்ந்து கொண்டிருக்கும். சில விதைகள் முள்ளுள்ள இடங்களிலே விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தது. இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், உள்ளவன் எவனோ, ஆண்டவருடைய வார்த்தையை வாங்கி
தன் உள்ளத்தில் வைத்து அதன்படி செயல்படுகிறவன் எவனோ அவனுக்கு அல்லேலூயா கொடுக்கப்படும், பரிபூரணம் அடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போமானால், உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஊழியத்திலே உண்மை இருக்க வேண்டும், குடும்பத்திலே உண்மை இருக்க வேண்டும், கர்த்தருடைய பார்வையிலே உண்மை இருக்க வேண்டும். மனிதர்களுக்கு முன்பதாக உண்மையானவர்களாய் தோற்றமளித்து வாழக்கூடாது, அல்லது ஆலயத்திலே உண்மை உள்ளவர்களாய் தோற்றமளித்து வாழக்கூடாது. உண்மை உள்ளவர்களாய் கர்த்தருடைய பார்வையில் இருக்க வேண்டும். பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடுப்பார். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போமானால், அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலின் வாழ்க்கையில எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள் வந்தது. அவன் ஊழியத்தின் பாதையில எத்தனையோ காரியங்களை சந்தித்தான். 2 கொரிந்தியர் 7:4 கடைசி பகுதி சொல்லுகிறது, எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூரண சந்தோஷமாய் இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலே உபத்திரவங்களை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. உபத்திரவங்கள் வருகிற பொழுது நீங்கள் பரிபூரண சந்தோஷமாய் இருங்கள். உங்கள் சந்தோஷத்தை நிறைவாக்கி தருவார் ஆண்டவர். 1 கொரிந்தியர் 13:10 சொல்லுகிறது, நிறைவானது வருகிற பொழுது குறைவானது ஒழிந்து போய்விடும். எப்பொழுது குறைவானது ஒழிகிறதோ அப்பொழுது நீங்கள் நிறைவான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வீர்கள். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2024வது ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு அருமையாய் நம்மோடு பேசி இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை மீண்டும் உங்களுக்காக நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டுள்ளேன். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அவருடைய நாமத்தை பயன்படுத்தி கேளுங்கள். உங்கள் சந்தோஷம் அரை குறையாய் அல்ல, நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவருடைய நாமத்தை இதுவரை பயன்படுத்தாதவர்கள், ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்த தெரியாதவர்கள், ஆண்டவருடைய நாமத்தை அறிந்திருந்தும் எங்கெங்கோ அலைந்து திரிகிறவர்கள் யாராயிருந்தாலும் இன்றைக்கு இந்த 2024 ஆண்டவரே, உம்முடைய நாமமாகிய இயேசு என்ற நாமத்தை பயன்படுத்துகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அற்புதத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறீர். அல்லேலூயா, க்ளோரி. அவருடைய நாமத்தை பயன்படுத்தும் மகனே, சகோதரனே, வியாதியிலே வேதனையிலே, சகோதரியே, வியாதியிலே வேதனையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறாயா? ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்து. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமடைவான், சுகமாய் வாழ்வான், சுகமாயிருப்பான். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். யார் யாரிடத்திலோ கேட்டு தோல்வி அடைந்து விட்டீர்கள், யார் யாரையோ சந்தித்து தோல்வி அடைந்து விட்டீர்கள், ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிற யாரும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. பர்திமேயு கேட்டான், பெற்றுக்கொண்டான். 38 வருடமாக பெதஸ்தா குளத்திலே அல்லேலூயா கரையிலே கிடந்து அவதிப்பட்டு கொண்டிருந்தவன் ஆண்டவர் பார்த்து சொன்னார், நீ சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று அவனுடைய விருப்பத்தை ஆண்டவர் கேட்டு அவன் கேட்கிற காரியத்தை அவனுக்கு செய்து கொடுத்தார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், மகனே, மகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் கூட இருக்கலாம். இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், இயேசுவிடத்தில் வந்து கேளு மகளே, இயேசுவே எனக்கு உதவி செய்யும். ரொம்ப நீண்ட ஜெபம் பண்ண கூட தேவையில்லை. இயேசு என்ற நாமத்தை பயன்படுத்தி, இயேசுவே எனக்கு உதவி செய்யும், இயேசுவே என்னுடைய வியாதி என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி கேளுங்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள்.
செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஹல்லேலூயா என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் இந்த 2024. ஹல்லேலூயா. என்னை நேசிக்கிற நல்ல தகப்பனே, வியாதியினாலே, வேதனையினாலே, கடன் பிரச்சனையினாலே யார் யார் சிக்கி தவித்து கொண்டு புலம்பிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, குடும்ப குழப்பங்களினாலே, பிசாசின் பிடிகளினாலே, சத்துருக்களின் பிடிகளினாலே, விரோதிகளின் பிடிகளினாலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு அவர்களை தேடி ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. என் அன்பு மகனே மகளே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசுவிடத்திலே கேட்டு பாருங்கள். எங்கெங்கோ கேட்டீர்கள், ஒரு விசை ஒரு சந்தர்ப்பம் தருகிறார் ஆண்டவர். என்னிடத்திலே கேளு மகனே, என்னிடத்திலே கேளு மகளே என்று சொல்லி ஒரு சந்தர்ப்பத்தை உனக்கு கொடுக்கிறார். அது எவ்வளவு கொடூர வியாதியாயிருக்கலாம், பெரிய 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 பிரச்சனைகளாயிருக்கலாம். ஆண்டவரிடத்தில் கேட்டு பாருங்கள். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. வியாதியஸ்தர்களை நீர் சுகப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். கேன்சர் வியாதிகள், ஹல்லேலூயா, இருதய வியாதிகள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கிட்னி வியாதிகள், இரத்த கொதிப்புகள், ஆமென் ஆமென், சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தின் ஆவிகள் எந்த ரூபத்திலே மனிதனை மனுஷியை பலவீனப்படுத்தி கொண்டிருந்தாலும் இந்த 2024 முதலாவது நாளிலே இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி ஜெபிக்கிறேன். வியாதிகள் விலகுவதாக, பிரச்சனைகள் மாறுவதாக, கடன் தீர்வதாக, கண்ணீர் துடைக்கப்படுவதாக, சந்தோஷம் நிறைவாய் இருப்பதாக. ஹல்லேலூயா, க்ளோரி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் 2024 புத்தாண்டு வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். குறிப்பாக ஹல்லேலூயா, பலன் தரும் தேவன், ஹல்லேலூயா, வார்த்தைகளை தினந்தோறும் கேட்கிற சபை பிள்ளைகள், குடும்பத்தார் யாவருக்கும் ஆண்டவரே சந்தோஷம் நிறைவாய் இருக்கட்டும். குடும்பமாக ஆண்டவரே, எங்கள் சபை பிள்ளைகள் ஹல்லேலூயா இந்த செய்தியை கேட்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே, அவர்களுடைய குடும்பத்திலே, அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, வியாபாரத்திலே, தொழிலிலே நிறைவான சந்தோஷத்தை கட்டளையிடுவீராக. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நிறைவான சந்தோஷம் உண்டாகட்டும். கர்ப்பத்தின் கனிக்காக ஏங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நிறைவான சந்தோஷம் உண்டாகட்டும் தகப்பனே. மருத்துவர்கள், பொறியாளர்கள், மாணவர்கள், அரசாங்கத்திலே வேலை பார்க்கிறவர்கள், அமைச்சர்கள், முதல்வர்கள், பிரதமர், இன்னும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஒன்றிய தலைவர்கள், அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், தனியார் நிறுவன அதிகாரிகள், ஆண்டவரே, விவசாயிகள், மீனவர்கள், யார் யார் என்ன தொழில் செய்தாலும் ஆண்டவரே, இந்த 2024 முதலாம் தேதியிலே இருந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை பயன்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். சந்தோஷம் நிறைவாய் அவர்களுக்கு கிடைக்கட்டும். நீர் அப்படி செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.